கிபி 7ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களுடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இந்த குடைவரை கோவில் மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோவில் நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது, அவ்வளவு இன்டீரியராக இருக்குது. இருந்தபோதும் மகா சிவராத்திரிகளில் 4 கால பூஜை நடக்கும். கிட்டத்தட்ட 2000லேருந்து 3000 பக்தர்கள் போவாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற குருக்கள் சொல்கிறாரு. நீங்கள் இந்த வருஷம் சிவராத்திரிக்கு முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த குருக்கள் சொல்கிறதையும் கேட்டு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. மேலூர் வட்டம் அரிட்டாபட்டி கிராமத்தில் குடவர கோயில் என்ற எடைச்சி மண்டபம். இந்த கோயிலுக்கு பேர் எடைச்சி மண்டபம். தொல்லியல் துறையில் தான் இப்போ குடவர சிவன் கோயில்னு வச்சுருக்காங்க. இந்த கோயில் உருவானது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் முக்கால பாண்டிய மன்னர்கள் ராமர், லட்சுமணர், பஞ்ச பாண்டவர்கள், சித்தர்கள், முனிவர்கள், சமணர்கள் வச்சு இந்த கோயிலை செதுக்கி பழங்காலத்திலிருந்து உருவாகிருக்கு. 1300 வருடங்களுக்கு முன்னால் உருவாகிருக்கு. அங்கிட்டு இருக்கிறது சிவபெருமான் என்ற லகுலீசர். வடநாடு பூராமே லகுலீசர் என்ற சிவபெருமான் இந்த ரூபத்தில் இருக்கார். தென்னாட்டில் இந்த முன் மண்டபத்தில் இந்த தேவபாலகர்களை குடைஞ்சு உள் மண்டபத்துக்குள்ளே சிவனையும் அப்படியே தாய்ப்பாறையிலேயே வடிவமைச்சு செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலினுடைய சிறப்பு பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை. பிரதோஷம் 4 மணிக்கு ஆரம்பிப்போம், 6:30 மணிக்கு முடிச்சிடுவோம். அப்படி முடித்ததுக்கு பிற்பாடு பக்தர்கள் பூராமே பிரசாதங்கள் செஞ்சு கொண்டாந்துருப்பாங்க. இங்கே அபிஷேகமெல்லாம் முடித்த தீபாவளி காட்டினதுக்கு பிற்பாடு அப்படியே உட்கார வச்சு அவங்கவுங்க கொண்டாந்து பிரசாதத்தை கொடுப்பாங்க. அதேபடி பௌர்ணமிக்கு நைட்டு 1 மணிக்கு அபிஷேகம். அந்த நைட்டு 1 மணிக்கு அபிஷேகம் முடித்த உடனே அன்னதானம் இங்கே நடக்கும். அன்னதானம் இங்கேயே சமைப்பாங்க. இங்கேயே சமைச்சு ஒரு 60-70 பேர் போட்டு போவாங்க. அதேபடி அமாவாசைக்கு மதியானம் 1 மணிக்கு அபிஷேகம். அந்த மதியானம் 1 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே அன்னதானம் ஒரு 60-70 பேர்த்துக்கு அன்னதானம் போடுவாங்க. அதேபடி நைட்டு 1 மணிக்கு அபிஷேகம் அமாவாசைக்கு. அதேபடி நைட்லேயும் அதேபடி 60 அன்னதானம் போடுவாங்க. மகா சிவராத்திரி பெரிய திருவிழா. கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்தர்கள் 4 கால பூஜை நடத்துவோம் ஐயாவுக்கு. நைட்டு விடிய 4 கால பூஜைக்கு அங்கே பெரிய பந்தல் போட்டிருப்போம். அந்த பந்தலில் விடிய அன்னதானம். இந்த கோயிலினுடைய சிறப்பு. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.